பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது, இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். இந்த புகைப்படம் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நான் ஒரிஜினலாக நான் சொல்ல முடியும். அது நான் எடிட் பண்ண அப்படிங்கிறதன் பேரில் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த புகைப்படத்தை அடிப்படையாக வச்சுட்டு அவர் சொல்கிற கதைகள் நிறைய உண்மைக்கு முரணானதாக இருக்கும். அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கும்போது பன்னியை சுட்டு மான சுட்டு எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்ன கதைகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் மேலே இருந்த பிம்பம் உடஞ்சி எப்படி ஒரு நெருப்பை மிதிக்கிறதுக்கு பயந்த ஒரு எதிராளிகள் என்னன்னா இவர் நெருப்பை அணைச்சி அதை வந்து மிதிங்கடன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஈழத்தில் எப்படி அண்ணன் பிரபாகரனோட புகழை கலங்கடைச்சு அவர் வந்து சாதாரண ஒரு கறிவறுத்து கொடுக்குற ஒரு மாதிரி மாத்தினாரோ, அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரணை உடைச்சி பிற்போக்கு சக்திகளுக்கு பெரியார் வந்து ஏதோ ஒரு கேவலமான ஒரு மாதிரியான பிம்பத்தை தொடர்ந்து உருவாக்குறாரு. ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே எதிரான ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் மாறுது. அப்படிங்கும்போது இதுக்கு மேலேயும் நம்ம என்ன சொல்லாமல் இருந்து என்ன பெரிய எத்திக்கு நம்ம காப்பாற்றிட போகிறோம் அப்படிங்கிறத நான் அதை முகநூலில் பதிவு பண்ணதுங்க.